இப்போதைக்கு கொரோனா மாதிரியே ஒரு புது வைரஸ் பரவிட்டு இருக்காங்க. ஸ்க்ரப் டைபஸ்னா என்ன, அது என்ன இடங்கள்லாம் பரவுது, நம்ம உடம்புக்கு அது என்ன பாதிப்பு தருங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்க்ரப் டைபஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பாக்டீரியா. இந்த டைபஸ் வகையிலேயே 3 விதமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் மொரைன் டைபஸ், செகண்ட் சில்வாடிக் டைபஸ், மூணாவது தான் ஸ்க்ரப் டைபஸ். இப்போ நம்மளை சுற்றி அதிகமாக பரவிட்டு இருக்கிறது இந்த மூணாவது வகையான ஸ்க்ரப் டைபஸ் வைரஸ் தான். இந்த ஸ்க்ரப் டைபஸ் தெற்காசிய நாடுகள், அதாவது ஆஸ்திரேலியா, ரஷ்யா மாதிரியான நாடுகளில் வில்லேஜ் சைடு, கிராமத்து பகுதிகளில் அதிகமாக காணப்பட்டுச்சு. அண்ட் இப்போ நம்மளை சுற்றியும் அதிகமாக பரவிட்டு இருக்கு. அண்ட் இந்த வைரஸ் ஒரு தடவை நம்ம இந்தியாவுக்குமே வந்திருக்கு. எஸ், 2021 உத்தரப்பிரதேஷ்ல இந்த ஸ்க்ரப் டைபஸ் வைரஸ் அதிகமா பரவிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வருடம் போக போக புதுச்சேரியிலையும் காணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள்ல இந்த வைரஸ் காணப்படுது. அதுல நம்ம சென்னையும் ஒண்ணுங்க. சரி, இந்த வைரஸ் எப்படி பரவுதுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ரிகச்சியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட ஒரு ஒட்டுண்ணினா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாய் மேலாம் குட்டி குட்டியாக பூச்சி மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒட்டுண்ணி இந்த ரிகச்சியாங்கிற பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டு அது மனிதர்களை கடிக்கும் போது இந்த ஸ்க்ரப் டைபஸ் வைரஸ் நமக்கு பரவுது. அது மட்டும் இல்லாமல் இது வேற எந்த வகையில் பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதே ரிகச்சியாவால் பாதிக்கப்பட்ட ஒரு ஒட்டுண்ணி நம்ம செல்ல பிராணிகளை நாயோ இல்லை பூனையோ கடித்தாலோ அதுக்கு இந்த ஸ்க்ரப் டைபஸ் அந்த செல்ல பிராணிகள் மூலியமாவோ மனிதர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி எழும்பலாம். ஒருத்தர் அந்த ஸ்க்ரப் டைபஸ் வைரஸால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அவர் மூலமாக இன்னொரு மனிதருக்கு பரவுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த பாதிக்கப்பட்டவங்களோட க்ளோஸா இருக்கிறதோ, அவங்க இரும்புனாலோ தும்புனாலோ இந்த வைரஸ் மற்றவங்களுக்கு பரவாது. இப்போ எந்தெந்த பகுதிகளில் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதிகள்னா காஞ்சிபுரம், செங்கல்பேட், திருப்பத்தூர், திருவள்ளூர் அண்ட் சென்னை. இந்த மாவட்டங்களில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். நான் சொன்ன இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் வைரஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போதைக்கு இந்தந்த மாவட்டங்களில் அதிகமாக பரவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வேற எந்தெந்த மாவட்டங்களில் பரவல் இருக்குன்னு சொல்லி நமக்கு வரப்போகிற நாட்களில் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஒரு மனிதர் ஸ்க்ரப் டைபஸ் வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவருக்கு என்னென்ன அறிகுறிகள் வரும் அப்படின்றத நாளைக்கு பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.